தம்பிகளா சொம்பு அடிக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு பெரிய சொம்பு கூடாது. நேற்று எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அதே மாதிரி வந்து முருகர் கோயில், ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போவேன், அதனால முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த பிட்வீன் கேப்புக்குள்ள எனக்கு ஒரு 40-50 பேருக்கு மேல இந்த போஸ்ட் எனக்கு அனுப்பிட்டேன். விஜய் செஞ்சிருவாரா, விஜய் வந்து இது கண்டிப்பா செய்வாரா, இது நடக்குமா, இது எப்படி சொல்லி நிறைய கேள்விகள் நிறைய வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் தம்பிகளா, முந்தா நேத்தா எலெக்ஷனே முடிஞ்சு வெற்றின்னு வந்திருக்குது. அதுக்குள்ளேயும் உங்களோட வேகத்தை, அதாவது ஒன்றரை நாள் கூட இல்ல, நேத்து தான் நீங்க நிறைய மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தீங்க. நேத்து ஒரே நாள்ல இவ்வளவு மெசேஜ் எனக்கு அனுப்பி நீங்க கேட்டதுக்கு பதிலா ஒரு 5 வருஷம் ஸ்டாலின் இருந்தார்ல, அவர்கிட்ட இது மாதிரி நீங்க வந்து 505 திட்டங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்க இது மாதிரி கேட்டிருந்தீங்கன்னு வைங்க, எப்போ மாற்றம் வந்திருக்கும். சரி, நீங்க இதை விட்டுருங்க, இந்த 5 வருஷத்தை விட்டுருங்க, ஒரு 2000ல இருந்து எடுப்போம். 2000ல இருந்து இந்த 2020 வரைக்கும், அதாவது 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே வேகத்துல, இதே இந்த கொத்தடிமைத்தனம் இல்லாம இதே வேகத்துல இருந்திருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறி இருக்கும். ஆனா நாங்க கேட்க மாட்டோம், ஏன்னா நாங்க கொத்தடிமைகளா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப விஜய் வந்து சைன் போடல, இன்னி விஜய் வந்து நான் வந்து சிஎம் கான அந்த சைனை இன்னி போடல, அதுக்குள்ள இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்களா தம்பிகளா? அடிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா அடிங்க தம்பிகளா.